தமிழகத்தில் மாணவர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன், மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகை செல்வன், பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு பல்வேறு கருத்துக்களை கொண்ட கட்சிகள் இணைவதுதான் தேர்தல் கூட்டணி என்றும், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, பீகாரில் நிதிஷ்குமார் ஆகியோர் பாஜகவை எதிர்த்து மீண்டும் கூட்டணியில் சேர்ந்துள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார். மம்தா பானர்ஜியுடைய பிரதான எதிரி கம்யூனிஸ்ட், அவர்கள் இந்தியா கூட்டணியில் இணையவில்லையா? இதே போல ஏன் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார், அவர் பிஜேபி கூட விலகி வந்தார், இப்போது கூட்டணி அமைக்கவில்லையா? நிதிஷ்குமார் அவர்கள் பாஜகவோடு 3 முறை விலகி வந்தார், இப்போது கூட்டணி அமைக்கவில்லையா? இப்படி பொது எதிரியை வீழ்த்துவதற்கும் மக்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி ஒன்றாக இணைகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்கு. சட்ட ஒழுங்கு சரிந்து கிடக்கிறது. கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களுக்கும் போதிய பாதுகாப்பு இல்லை. அவர்கள் வந்து இது போன்ற பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் சரியாக செயல்படவில்லை என்பதற்கு இதெல்லாம் உதாரணம்.